ஹாய், என்னோட பேரு ஹேமலதா. நான் வந்து திருப்பூர்ல இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி அடிக்கடி வந்து வயித்து வலி வந்துட்டே இருக்கும். ரொம்ப நாளா வயித்து வலி வந்துட்டே இருக்கும். நான் திரும்ப திரும்ப வயித்து வலி வரனால வந்து நான் என்ன நெனச்சுட்டேன், கேஸ் ப்ராப்ளமா இருக்கும், இல்லன்னா அஜீரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஈனோ சாப்பிடுறது, அதுக்கப்புறம் சோடா குடிக்கிறது, ஓமம் வாட்டர் குடிக்கிறது, ஜீரக தண்ணி, வெந்தய தண்ணி இந்த மாரி நெறைய வந்து ஹோம் ரெமடிஸ் அந்த மாரி ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். எதுக்குமே ரெடி ஆகல. கடைசில வந்து டாக்டர் போய் பார்க்கும்போது, டாக்டர் வந்து ஒரு தடவ ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆ பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அது வந்து பித்தப்பையில ஸ்டோன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டோன் வந்து கரெக்ட்டா 10 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 10 இருக்கறனால வந்து கண்டிப்பா அது கரைக்க முடியாது. வாய் பகுதியில இருக்கு. அதனால நீங்க வந்து பித்தப்பை அப்படியே சர்ஜரி பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கல்லு மட்டும் எடுத்தா திரும்ப திரும்ப ஃபார்ம் ஆகும். அதனால பித்தப்பை அப்படியே தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 65,000 வந்து மெடிசனோட சேர்த்து ஆகும். ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. இல்லன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப வலிச்சுட்டே தான் இருக்கும். நீங்க நாட்டு மருந்தெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு நெனச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பா இது வந்து கரைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து 2 பேருமே சிசேரியன் அப்படிங்கிறனால, நம்ம மறுபடியும் திரும்பவும் ஆப்ரேஷன் பண்றதா அப்படின்னு யோசிச்சுட்டு வேண்டான்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நாட்டு மருந்து ஒரு 3 மாசம் நான் ட்ரை பண்ணேன். ஆனா நாட்டு மருந்துனால எந்த யூஸுமே இல்ல. திரும்ப திரும்ப கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப வந்து எனக்கு அந்த பெயின் வந்துட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரெய்னிங்ல வந்து சிஸ்டர்ட்ட கேட்டிருந்தேன். இந்த மாரி எனக்கு வந்து பித்தப்பை ஸ்டோன் இருக்கு. இதுக்கு ஏதாவது வந்து கேப்சூல் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு 4 கேப்சூல் சொன்னாங்க. என்னன்னா, ஆலுவேரா, சீபக்த்ரான், ஃபிளாக்ஸ் ஆயில், அதுக்கப்புறம் லிவர் ஹெல்த். இந்த 4 கேப்சூல் சொன்னாங்க. ஃபிளாக்ஸ் ஆயில் வந்து ஆஃப்டர் ஃபுட்டு, லிவர் ஹெல்த்தும் ஆஃப்டர் ஃபுட்டு, ம் ஆலுவேரா வந்து பிஃபோர் ஃபுட்டு. அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஃபிளாக்ஸ் ஆயில், ஆலுவேரா, அதுக்கப்புறம் சீபக்த்ரான். சீபக்த்ரான் வந்து பிஃபோர் ஃபுட்டு. நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். ஆலுவேரா, சீபக்த்ரான் பிஃபோர் ஃபுட்டு. அதுக்கப்புறம் ஃபிளாக்ஸ் ஆயிலும், லிவர் ஹெல்த்தும் ஆஃப்டர் ஃபுட். இந்த மாரி வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஸ்டார்ட்டிங்லலாம் தெரியல. ஒரு 10 நாள் கழிச்சு திரும்ப ஒரு தடவ வலி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆச்சு. வலி வந்து கொஞ்சம் குறையிற மாரி இருந்துச்சு. இப்போ வந்து வாரத்துல 2 தடவ வலிக்குதுன்னா, 10 நாளைக்கு ஒரு தடவ வலி அந்த மாரி மாறுச்சு. அதுக்கப்புறம் நான் விடாம என்ன இருந்தாலும் பரவால்ல, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, 3 மந்த் கண்டிப்பா எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால திரும்ப திரும்ப வலி வந்தாலும் பரவால்ல. 3 மாசம் இதோட ரிசல்ட் என்னன்னு பார்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் திரும்ப அத தொடர்ந்து கன்டினியூவா வந்து செகண்ட் டைமும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன். ஆனா எனக்கு 2 மாசம் சாப்பிட்டோனே 2 மாசம் கம்ப்ளீட் பண்ணோனயே 2 மாசம் கம்ப்ளீட் பண்ணோனயே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சது. சரிங்களா? அதுக்கப்புறம் எனக்கு பெயினே இல்ல. சுத்தமா வந்து அந்த கல்லு இருக்கும்போது எனக்கு என்னென்ன ஒரு மாரி என்ன சொல்றது? வாமிட் வர மாரியே இருக்கும். எப்பவுமே வாய் கசப்பா இருக்கும். சரிங்களா? இந்த மாரி நெறைய ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த டைம்ல. இப்ப அந்த மாரி எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்பல்லாம் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, இந்த எண்ணெயில பொரிச்சது, நான்வெஜ்ஜு, கிழங்கு, மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் கேஸ உண்டாக்குற எல்லாமே, சரிங்களா? கரெக்ட்டா வந்து மோஷன் போணும். அப்படி இல்லன்னா வந்து பெயின் வந்துட்டே இருக்கும். இந்த மாரி என்னென்ன இதெல்லாம் சொன்னாங்களோ, இப்போ அதெல்லாம் வந்து நான் சாப்பிடுறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அந்த 4 கேப்சூல் வந்து பெரிய மேஜிக் தான். சரிங்களா? யாருமே நான் வந்து எடுத்தோனே சாப்பிடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனா நம்ம சாப்பிட்டு அதாவது நம்பிக்கையோட கண்டிப்பா நான் இது பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். தேங்க் யூ வெஸ்டீஜ். தேங்க் யூ.